டேஸ்டியான ஸ்பைசியான இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கப்பு உளுந்து போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும், ரொம்ப தீய விடக்கூடாது. அதே கப்பில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அரை கப்பு வெள்ளை எள்ளு போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் 10 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. ஒரு கப்பு கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயம், 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சமாக கல் உப்பு, நான் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேங்க. நீங்கள் நைஸாவோ இல்லை கொரகொரப்பாவோ அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், நம்ம இட்லி பொடி சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.